3 விஷயங்களை கேட்கணும். ஒன்று, இளையராஜாவை தடுத்ததற்கான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்றது ஆதவன் முன்வைக்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது இளையராஜாவை ஒருவேளை அர்த்த மண்டபத்துக்குள்ள அனுமதிச்சிருக்கிறாங்க, ஒரு ஆன்மீகத்தில் பழுத்த ஆன்மீகவாதின்னு அனுமதிச்சிருந்தாங்கன்னா அதனால என்ன கெடுதல் நடந்திருக்கும். மூணாவது, வழிபாட்டு உரிமையை மறுக்கிறாங்க, அதை நோக்கி போராடணும்னு ஆதவன் சொல்றார். இந்த 3க்கும் உங்களுடைய பதில். ஒரு கோவிலுடைய சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது ஆகமங்கள் தான். உங்களுக்கு ஒன்று தோணும், எனக்கு ஒன்று தோணும், ஐயாவுக்கு ஒன்று தோணும், நண்பர்களுக்கு ஒன்று தோணும். ஆனால் ஒரு கோவிலுடைய வழிபாட்டு முறை என்பதை வரையறுக்கக்கூடியவை ஆகமங்கள் மட்டும்தான். அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடிய தேவாரத்தை நமக்கு தந்தவர்களாகட்டும் அல்லது சமய பெரியோர்களாக இதுகாரும் இருந்தவர்களாகட்டும், எல்லாரும் ஆகமங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். எப்படி அங்கீகரிச்சிருக்காங்க? எண்டில் ஆகமம் இயம்பி இறைவர் தான், இறைவன் அந்த ஆகமத்தை நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியே அதை அங்கீகரிக்கிறாங்க. இளையராஜா அவர்களுக்கு அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கணும்ல, அவர் ஒரு பழுத்த பழம் இல்லை அப்படின்னா அவருக்கு மட்டும் அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தால் அதுதான் சமூக நீதிக்கு எதிரானது. சமூக நீதி அப்படிங்கிறத இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தரை தாக்குவதனாலே சமூக நீதி ஏற்பட்டுவிடும் இவங்க நம்புறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகலை. நான் ஆகமம் சார்ந்த என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். ஒரு கோவிலுடைய நடைமுறை எதுவோ அந்த நடைமுறை ஆகமங்களிலிருந்து பெறப்படுகிறது. ஒரு ஆகமம் அப்படின்ன உடனே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்கு, அந்த புக்கு எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வாறானது அல்ல. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் வைகானச ஆகமத்தை சேர்ந்தது. தமிழகத்தில் வைஷ்ணவத்தில், அதாவது பெருமாளை வழிபடக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பாஞ்சரத்ர ஆகமங்கள்னு நிறைய இருக்குது. வைகானச ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்குது. இது 4 மாநிலங்களில் இது புழக்கத்தில் இருக்குது. இந்த ஆகமங்கள் அந்த கோவிலுடைய அர்ச்சகர், பரிசாதகர், அதுக்கப்புறமா அந்த கோவிலுடைய அந்த ஜீயர், இவர்களுக்கு என்ன செய்யறதுன்னா, உள்ளே செல்வதற்கான ஜீயரே உள்ளே போனாலும் பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ண முடியாது. அதற்கென நியமிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பார். அவருக்கு தான் பட்டர்னு பேர், அர்ச்சகர்னு பேர். அவர் மட்டும்தான் அந்த சுவாமியை போய் அர்ச்சனை செய்ய முடியும். அந்த பட்டர் அவருடைய பட்டருடைய பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், மாப்பிள்ளை, அவர் வேற குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் போய் அந்த பெருமாளை ஆராதிக்க முடியுமான்னா அதுவும் கிடையாது. ஆகவே முதல் விஷயமே என்ன அப்படின்னாக்க, அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள தானே போறாரு அப்படின்னா அந்த கோவிலுடைய நியமம் இளையராஜா அவர்களை மட்டும் உள்ள அனுப்பினா அதுதான் தவறு, அதுதான் விதிமீறல். எல்லாரும் எந்த இடத்துல இருந்து தரிசனம் செய்ய முடியுமோ அந்த இடத்துல இருந்து தான் யாரானாலும் தரிசனம் செய்ய வேண்டும். அந்த மாண்பை மிகச்சரியாக இளையராஜா அவர்கள் காத்திருக்காங்க அந்த இடத்துல. அவர்கள் நீங்கள் சொல்லும்போது, இது இவ்வளோ நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அமைதியாக. நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் நேரமும் குணா அவர்கள் அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். முதல் விஷயம், இந்த அவர்களுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கனாக்கா, அரசனுடைய நிர்வாகம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரி இருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த கோவிலுடைய நிர்வாகம் இருக்கிறது, அந்த கோவிலுக்கென்று ஒரு தர்மகர்த்தா இருக்கிறார், அந்த கோவிலுக்கென்று ஜீயர் இருக்கிறார், அந்த கோவிலுக்கென்று அர்ச்சகர்கள் இருக்கிறார். இத்தனை படிநிலைகள் அங்கே இருக்குது. இவர்கள் எல்லாரும் ஒரு சேர்ந்து இதை மறுத்திருக்கும் போது, பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இளையராஜா அவர்கள் மறுத்திருக்கும் போது கூட இத்தனை விதமான இவர்களுடைய கற்பனைகளை இங்கே கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, ஐயா சொன்னார் வேதங்களிலே உருவ வழிபாடு இல்லை அப்படின்னு. எழுத்தாளர் ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது கல்வி நிறைய புஸ்தகம் படிக்கணும்னு சொன்னார். இவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, வேதங்களிலே உருவ வழிபாடு உண்டு. அப்போ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை கற்று தெரிந்து கொள்ள வேணும். சரிங்க, மூல சிக்கல் என்ன? இப்போ என்ன மாதிரியான குற்றச்சாட்டு இங்கே வைக்கப்படுகிறது? ஆலயத்தில் அர்ச்சகர்களுக்கென்று ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் உள்ளே போய் அங்கே ஆராதனை செய்ய முடிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அதை முன்வைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. பரம்பரையாக வரக்கூடிய அந்த அர்ச்சகர் நியமனங்கள் ஏற்கனவே ஒழித்தாகப்பட்டு விட்டது. பரம்பரை அர்ச்சகர் நியமனங்கள் தமிழகத்தில் எந்த ஆலயங்களிலும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கோவிலிலிருந்து பெறக்கூடிய வருமானத்தை கொண்டு மாவட்டம் தோறும் அல்லது அந்த கோவில் தோறும் ஆகம பாடசாலைகளை நிறுவ வேணும் என அர்ச்சகர் முறை இல்லைன்னா, அப்படியான ஆகம பாடசாலைகள், பரம்பரை அர்ச்சகர் முறை இல்ல, யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னா அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில முடிச்சுட்டு வந்தவங்கள அர்ச்சகரா நியமிக்கலாமே. அங்க ஆகம கோயில்ல குறிப்பிட்ட சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் எல்லோருக்குமான வாய்ப்பு ஒரு பக்கம் மறுத்துட்டு பரம்பரை அர்ச்சகர் நியமனம் குணா அவர்களோ பாஸ்கரோ
குணா அவர்களோ பாஸ்கரோ இந்த விஷயத்துல தீர்மானத்துக்கு வர முடியாது. அதற்கென்று தான் இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் இருக்கு. அப்படி ஒரு அர்ச்சகர் நியமனம் நடைபெற்றால் நீதிமன்றங்கள் ஏன் மறுக்குது? நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கி தானே அந்த அர்ச்சகர் நியமனத்தை வாபஸ் வாங்கினாங்க சில கோவில்களில். அப்ப சிக்கல் என்ன, சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம ஆராய்வு செய்யணும். நம்முடைய சொந்த கருத்துக்களை தொடர்ந்து பதிவிடுவதன் மூலமாக நம்ம எதுக்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறோம். ஆகமங்களை ஒரு கோவிலுடைய சட்டத்திட்டமாக நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீதிமன்றங்களிலே வழக்காடும் போது அந்த கோவிலுடைய ஆகமம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் அதை ஒட்டியே தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இப்போ ஒரு சமூக ரீதியாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். அப்போ ஆகமங்கள் எல்லாரும் படிக்கிறதுக்கான வழியை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு. அதுக்கு தான் இந்த விஷயத்தை திரும்ப ஒரு முறை சொல்றேன். அறநிலையத்துறை சட்டம் மிக தெளிவாக கோவிலிலிருந்து வரக்கூடிய நிதியை கொண்டு ஆகம பாடசாலைகளை அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி அமைக்கப்பட்டு விட்டாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போயிடுமே. அவற்றை செய்வது இல்லை. சரி, இதுல ஒரு சாதியவாத பிரச்சனை இருப்பதாக எழுத்தாளர் அவர்கள் அவங்களுடைய வேதனைகளை பதிவு செய்தாங்க. ஐயா அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இங்கே இளையராஜா அவர்களோ அல்லது ஆன்மீகத்திலே தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களோ இது போன்ற சிக்கல்களை அவர்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தீகாவை சேர்ந்த நண்பர் பேசும்போது சொன்னாரு, இவங்க அதை பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது சதி என்னும் உடன்கட்டி ஏறக்கூடிய பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்து நிறைய மூடநம்பிக்கைகள் இருந்தது. அதை சட்டப்பூர்வமாக நாம வென்று இருக்கிறோம்னு சொன்னாரு. திராவிடர் கழகம் ஆரம்பித்து 80 வருடங்கள் ஆகிவிட்டது. அறிவியல் சார்ந்து தொடர்ந்து இயங்கக்கூடியவர்கள் எத்தனை அறிவியல் சாதனையை செய்து விட்டார்கள். இது ஒரே சமூகம். இந்த சமூகத்திற்குள்ளே நமக்குள்ளே விவாதங்கள் எழ வேண்டும். அவங்க அறிவியல் சாதனை எத்தனை நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்றது பாயிண்ட் இல்லைங்க. அவர் சொல்ல வர்ற பாயிண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ். இப்ப சொல்றீங்களே மரபு பழக்க வழக்கம், அந்த 2 அடிப்படையில் இப்போ அர்த்த மண்டபத்துக்குள்ள அனுமதிக்கல. இந்த 2 சொல்லி கடந்த காலத்தில் என்னென்னலாம் தடை இருந்தது அதை எல்லாத்தையும் எப்படி தகர்த்தாங்க. குழந்தை திருமணத்துக்கு இந்த 2 தானே சொன்னாங்க. கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் தானே சொன்னாங்க. தொன்று தொட்டு எங்க சமூகத்தில் இருக்கிற பழக்கம் அப்படின்னு தானே சொன்னாங்க. நீதிமன்றங்கள் திறந்தே இருக்கிறது. இவற்றை நீங்கள் வழக்காட முடியும். அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்கள் முன்னால் இருக்கிறது. இங்க சிக்கல் அதுவல்ல. சம்பந்தப்பட்ட இளையராஜா அவர்களோ ஆலயத்தை சேர்ந்த அந்த அதிகாரிகளோ அரசோ கூட விளக்கம் தெரிவித்திருக்கிறது. நான் ஒரு பக்கத்தில் படித்தேன். இப்ப சிக்கல் அதுவான்னு கேட்டா இல்ல. இங்க தார்மீகமாக எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் தான் சிக்கல். அந்த தார்மீக பிரச்சனைகளுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முற்படுறோம். இங்க நடந்திருப்பது தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. உள்ளபடியே அங்கே மிகப்பெரிய அளவிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறத அனைவருமே நாம கண்டு ரசிக்கிறோம். இளையராஜா அவர்களுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கலாம், எனக்கு அதிலேயே மாற்று கருத்து உண்டு. கோவில் என்பது அது அரசியல் நுழையப்படக்கூடாத இடம், அது ஆன்மீகத்திற்கான இடம். அந்த இடத்திலே சிறப்பு பிரமுகர்களுக்கு பூர்ண கும்பத்தை வழங்க வைப்பது இதுவெல்லாம் கூட தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய கோட்பாடு என்னுடையது. சரி, அவர் ஒரு இசைஞானி, உலகத்தினாலே மதிக்கப்படக்கூடியவர். அவருக்கான சிறப்பு அங்கீகாரங்கள் அரசியல்வாதிகளுக்கு எவ்வாறு வழங்கப்படுகிறதோ அதுபோல வழங்கப்படுகிறது. இவையெல்லாம் நடந்த வரை அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு அவர் சென்றிருக்கக்கூடிய நிகழ்வு திவ்ய பாசுரம் என்று பாசுரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. மிக அற்புதமான வகையிலே அந்த நிகழ்வும் நடந்து முடிந்தது. இதிலே தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்குவதாக ஒரு சித்தாந்த சண்டையை இவர்கள் உருவாக்குகிறார்கள். நீதிமன்ற சொல்றாங்க தேவையற்றதா தேவையில்லையா அப்படின்றது பாயிண்ட் இல்ல, தவறு. அவருக்கு ஒரு இடத்துல தவறு நுழைவு மறுக்கப்படுது, அது டிஸ்கிரிமினேஷன் ஒரு தரப்பு சொல்லுது, நீங்க இல்லன்றீங்க, அதுதான் ரூல்ன்றீங்க. ஸ்டேட்டஸ் கோ தொடரணும்னு நீங்க சொல்றீங்க, டிஸ்கிரிமினேஷன் மாறணும்னு அவங்க சொல்றாங்க. எது டிஸ்கிரிமினேஷன்னா இளையராஜா அவர்களை மட்டும் உள்ள அனுமதித்து விட்டு மற்றவர்களை உள்ள அனுமதிக்கலைன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினேஷன். நீங்க இதை எப்படி டிஸ்கிரிமினேஷன் சொல்றீங்க? கோவில் தோறும் ஒவ்வொரு லைனா கட்டி விட்டு இந்த வரிசையில 100 ரூபா கொடுத்தா தரிசனம் செய்யலாம், இந்த வரிசையில 50 ரூபா கொடுத்தா தரிசனம் செய்யலாம், இந்த வரிசையில 10 ரூபா கொடுத்தா தரிசனம் செய்யலாம்னு சொல்லப்படுவதுதான் டிஸ்கிரிமினேஷன். நீங்க வேறு ஒரு தளத்தில் விவாதம் செய்து கொண்டிருக்கிறீங்க. அங்க இளையராஜா கூட நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் நின்று இருக்காங்க அந்த இடத்துல. நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அங்க நிறைய நபர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. மேல் சட்டை அணிந்த நபர்கள் மேற்கொண்டு உள்ள போகல. அப்ப இதுல இவரை மட்டும் உள்ள அனுமதிச்சாதான் அதுக்கு பேரு டிஸ்கிரிமினேஷன் ஆகும் இல்லையா? என்ன புரிதல் இந்த கேள்வி? அனுமதிக்காதது சரி, அனுமதித்திருந்தால் அதுதான் பாரபட்சம்ன்றீங்க. இதே உங்களுடைய முக்கியமான கருத்தா எடுத்துக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.